மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடாடா, கொள்ளை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இந்த ஜில்லா படத்துல வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகல, மோகன்லால் வந்து விஜய் பிடிச்சி இழுத்துட்டு போகல, அந்த மாதிரி வந்து இனி என் அப்பாவை எந்த தப்பும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி மீம்ஸ் பார்த்தேன். அதானே கரெக்ட். ஒரு சின்ன சேஞ்ச் அது உதயநிதி பண்ணுவாரு. என்னன்ட்டு அவர் அப்பா பொதுவா எல்லாத்துக்கும் அப்பா தாங்க, அதனால வந்து இல்லை உதயநிதியால் அது பண்ண முடியாமல் போனதுனால தான் இன்னைக்கு வந்து சொன்னபடி விஜய் அவர்களே வந்து கரெக்டாக கையை பிடிச்சி கூட்டு போய் அங்கே உட்காந்து பேசிட்டு இனி அப்பா எந்த தப்பு பண்ண மாட்டாரு, இனி அப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. இல்லை அதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கலையே. ஸ்கூல் காலேஜஸ் நீங்கள் ஆன் தி மெயின் ரோட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வடபள்ளி ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டில் ஆன் தி மெயின் ரோட்டில் இருக்கும். அந்த மெயின் ரோட்டில் உட்காந்து குடிக்கக்கூடிய காட்சியை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். நம்ம அந்த சைடு நம்ம போகும்போதெல்லாம் ஆன் தி மெயின் ரோட் கடைக்கு வெளியில் உட்காந்து குடிப்பானுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வடபள்ளி பஸ் டிப்போ இருக்குது. ஸோ அந்த டிப்போக்கு போக வரக்கூடிய நடந்து போகக்கூடிய நபர்கள், அங்கே இருக்க ஃப்ளாட்ஸில் அவ்வளோ பேர் இருக்க நபர்கள் எல்லாரும் முகசொலிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடிச்சிட்டாங்க அங்கே விழுந்து கிடக்கிறது, படுத்து கிடக்கிறதுன்னு. ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாண்டு இது போன்ற நபர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மூடுறது இது ஒரு பெரிய இம்பேக்ட். இதவே செய்யும்பொழுது இந்த 10 ரூபா 8 ரூபா போன வாட்டியே இல்லை சார், போன வாட்டியே காத்தே நீ ரொம்ப ஓவரா போற அப்படின்னு கமெண்ட் போட்டாங்க. உன் சிட்டிங்கே சரியில்லை அப்படின்னு பசங்க அவ்வளவு பேர் போட்டாங்க. மழை டைம்ல எப்படிங்க கோட் ஷீட் போட்டு போவாங்க? பாஜக தலைவர் கேட்டார்ல, என்ன பண்ணுவீங்க? நல்ல டைம்ல எப்படி கோட் ஷீட் போட்டு போவீங்களா? போயிடுவீங்களா? போக முடியுமா உங்களால? நனைஞ்சிருச்சுன்னா அப்புறம் எடுத்து கையில வச்சுக்கிட்டே தான் போகணும். அதுக்கு சொன்ன மலையவே கீழே போட்டு கூட மேலே ஏறி போவாங்க. இந்த வாயெல்லாம் ஆகாது தம்பி உனக்கு. நான் சொல்லலைங்க, யாரோ சொன்னது. அதாவது நான் ஒரு ஐபிஎஸ் இல்ல சார், இல்ல கொஞ்சமாவது அறிவோட பேசணும், புரியுதுங்களா? நீ ஐபிஎஸ்ஸா இருந்துக்க, யாரா வேணா இருந்துக்க, மழை டயத்துல கோட் ஷூட் போவேன். ஏன்டா கக்கூஸ் போகும்போது கோட் ஷூட்டோடய போவ நீ? இப்பெல்லாம் கேட்ட என்ன சொல்றது? ஆளுக்கு ஒரு ஸ்வீட் எடுங்க ஃபர்ஸ்ட். கொண்டாடு. உலகத்திலேயே முதல்ல கள்ள மிட்டாய் வச்சு ஜேஸ் அடிச்சு சாப்பிடுறோம். வெரி குட். ஒரு கடி கடிச்சிருந்தோம். இது கள்ள மிட்டாய் கட்டஞ்சாயா? கட்டஞ்சாயா பொய் பொய். கட்டஞ்சாயில எங்க நுர வருது? புது கட்டஞ்சாயா, புது ஆட்சியில புது கட்டஞ்சாயா அப்படிதான் வரும் நுர. சார் இந்த தடவை நமக்கு போல நமத்து போல இல்ல, இது நமத்து போச்சா இல்லையான்னு ஜோ பேசினாதான் தெரியும். என்ன ஜோ அவரோட சத்தம் வராம தான் பேசுவாரு. ஆமா, இன்னும் இந்த தடவை கலாய்க்கிறாமா. சரி ரைட்டு. சரி, முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி சார். தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு. நம்ம வந்து உட்காந்து பேசும்போது வந்து ரிசல்ட் வரல, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு பேசணும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். விஜய் அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்துட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு புதிய அரசாங்கம் அமைஞ்சிருக்குன்றத நம்ம எல்லாருமே வந்து பார்க்குறோம். எப்படி இருக்கு இந்த அனுபவம்? 108 தொகுதிகளை வந்து மக்கள் தனிப்பெரும்பான்மையாக விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு? சிராமணி எப்படி இருந்துச்சு? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் முன்னாடியே சொன்னது போல வந்து ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ். ஆனால் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து பெரிதளவில் வந்து தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி இது வந்து. சார் 40 கட்சி சேர்ந்தும் ஒரு தனி மனிதனை ஜெயிக்க முடியல. ஒரு தனி மனிதன் ஒரு தனியாக ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியிருக்காருனாக்கா அது தளபதி விஜயால மட்டுமே சாத்தியம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அன்னைக்கு இருக்கு. இதை தாண்டி தோழமை கட்சிகளை இன்றைக்கு அவர் சந்திக்கக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல, ஒவ்வொருடைய கட்சி அலுவலகத்திற்கும் போய் சென்று பார்த்து அவங்கள்ட்ட வந்து பரஸ்பரமாக உட்காந்து பேசி, அதில் குறிப்பாக பேச வேண்டியது முதல்வர் வீட்டுக்கு, அதாவது முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்ற அந்த ஒரு காட்சி இருக்கு இல்லையா. ஜோசப் விஜய் அவர்கள் பனையூரில் உட்காந்தே அரசியல் பண்ணுறாரு. அவர் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாருன்னா பனையூர்லேயே உட்காந்து எல்லாத்தையும் பார்ப்பாரா, எல்லாத்தையும் வர சொல்லுவாரான்னு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு தான். இல்லை இவரை வரவிடாமல் தடுத்து கொண்டு வச்சுட்டு, ஆனால் இவர் பனையூர் அரசியல் தான் பண்ணுவார்னு சொன்ன இடத்துல ஜோசப் விஜய் என்னம்னான்னு பதவி ஏற்றுட்டு
அந்த இடத்துல எல்லா நபர்களுக்குமான முக்கியத்துவம் கண்ணியம் கொடுத்துட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரையும் வீடு தேடி போய் பார்த்தாரு. வீடு தேடி ஒவ்வொருத்தரையும் மரபு சார்ந்து ஒரு அன்பாக போய் பார்த்து, கலைஞரும் ஜெயலலிதாவும் செய்யாத ஒரு விஷயம் சார் இது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு, முன்னாள் முதலமைச்சர் சந்திச்சு ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைவரையும் போய் பார்த்தாங்கல்ல. பனையூருக்கு வர வச்சா பார்த்தாரு. அவர் பனையூரை விட்டு வெளியில வரமாட்டான்னு சொன்ன அத்தனை பேரும் நீங்க வெக்கி தரக்கூடிய நான் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவருடைய செயல். ஏன்னா இது ஒரு முதலமைச்சர் ஒரு புதிய ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டார். என்னன்னாக்கா, நான் யாரோடும் பகைமை கிடையாது, மோசமான ஆட்சி கொடுத்தீங்க, என் மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அதற்காக நான் களத்துக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன், உங்கள் மீது தனிப்பட்ட எந்த கோபமும் வெறுப்பும் எனக்கு கிடையாது, ஒரு நல்லாட்சி நான் கொடுக்குறேன், அதற்கு உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு வேணும்னு ஒரு தலை சிறந்த பண்பாளனா ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு இன்னைக்கு கொண்டு போறாரு. பார்த்தீங்கன்னா உடனே டாஸ்மார்க் விஷயத்தை கையில் எடுக்கிறாரு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்றாரு, பெண்கள் பாதுகாப்புக்கு புதுசாக ஸ்டேஷன் போடுறாரு, குடிநீர் எந்த தட்டுப்பாடு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டமாக எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு ஒரு தலை சிறந்த தலைவனாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு முதலமைச்சராக மக்கள் பார்க்குறாங்கன்னும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி. இதற்காக நாங்கள் 3 வருஷம் கஷ்டப்பட்டோம். அவர் அந்த ஜோசப் விஜய்னு பதவியேற்கும் பொழுது எங்கள் எல்லார் கண்ணிலும் அதே மாதிரி கண்ணீர் நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகிழ்ந்த ஒரு தருணம். அதுலேருந்து நம்ம தொடங்கினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் சார். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு போன அந்த ஒரு காட்சி தான் தமிழ்நாடு இது வரைக்கும் சந்தித்திராத ஒரு காட்சி. ஏன்னா இது வரைக்கும் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் அப்படி ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போய் சந்தித்து பேசினதாக எந்த ஒரு வரலாறும் இல்லைன்னும் பொழுது, ஸ்டாலின் அவர்களை குறிப்பாக அந்த ஆட்சியை தோற்கடிக்கிறதை தாண்டி ஸ்டாலின் அவர்களே தனிப்பட்ட முறையில் தோற்ற பிறகும் அந்த ஒரு நாகரிகத்தை பேணும் வகையில் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு அவர் போய் வாசல்ல உதயநிதி இருந்து கட்டி அணைத்து உள்ளே போய் ஸ்டாலின் அவர்கள் கையை பிடிச்சி கை கோர்த்துட்டு போன அந்த விஷயம் அது பார்க்கும்போது இந்த ஜில்லா படத்துல பிடிச்சி இழுத்துட்டு போகல, மோகன்லால் விஜய் பிடிச்சி இழுத்துட்டு போகல, அந்த மாதிரி இனி என் அப்பாவை எந்த தப்பும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி மீம்ஸ் பார்த்தேன். அதானே கரெக்ட். ஒரு சின்ன சேஞ்ச் அது உதயநிதி பண்ணுவாரு என்னன்ட்டு. அவர் அப்பா பொதுவா எல்லாத்துக்கும் அப்பா தாங்க, அதனால இல்லை உதயநிதியால் அது பண்ண முடியாமல் போனதுனால தான் இன்னைக்கு சொன்னபடி விஜய் அவர்களே கரெக்டாக கையை பிடிச்சி கூட்டு போய் அங்கே உட்காந்து பேசிட்டு இனி அப்பா எந்த தப்பு பண்ண மாட்டாரு, இனி அப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. இல்லை அதுக்குதான் வாய்ப்பு கொடுக்கலையே. நான் தான் செஞ்சுட்டு குளத்தூருக்கே கூட்டு போனேனே. எங்க சேகர் நான் தான் எல்லாத்தையும் முடிச்சு குளத்தூருக்கே கூட்டு போயிட்டு வந்தேனே. அதுல எனக்கு வேடிக்கையா பார்த்தது மக்கள் சொன்னது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்திச்சு யாரும் அழுக வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேகர் பாபு அழுததை நம்ம ஏன் ஒரு ஆளுங்க அழுதுகிட்டே இருக்காப்புல அப்படின்னு. எங்க அழுதாரு, நீங்க மட்டும் அப்படி வச்சுக்கிட்டாரு. இல்ல சார் தண்ணி வரல. அது போக்கிரி படத்துல அந்த சீனை சொன்னாங்க. வடிவேல் ஏன் உன் பின்னாடி உட்காந்து ஒருத்தன் அழுகிறான், எனக்கு பதில் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவன் கொட்டிட்டு இருக்கிறான், நான் அமைதியா வரேன் மாதிரி ஸ்டாலினுக்கு பதிலாக சேகர் பாபு அழுதாரு அப்படின்ற மாதிரியான காட்சிகள். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இது ஒரு விதமா போனாலும் சேகர் பாபு அழுது உங்களுக்கு ஜோக்ஸா? தமிழ்நாடே கண்ணீர் வெடிச்சிச்சு அவரு தோத்ததுக்கு. நிறைய பேர் அழுதாங்க. அப்பாவது ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அழுதாங்க. முதலமைச்சர் யார்? முன்னாள் முதலமைச்சர். அப்பாவது ஜெயிச்சிருக்கலாம்னா மத்த யார் தோத்ததும் எங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா ஸ்டாலின் அவர்களாவது ஜெயிச்சிருக்கணும். அவரு அந்த ஃபீல் பண்ணது எங்களுக்கு இப்பதான் புரியுது. ஒருவேளை நாங்க ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சிருக்கலாமோ அப்படின்னு நிறைய. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தானே அவ்வளவு மக்கள் அழுதாங்க. நம்ம அதை மறுதளிக்க முடியல சார். இன்றைக்கு ஒரு தனி மனிதன் ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டார்னு சொல்லி இவ்வளவு பேர் தனிப்பட்ட முறையில் வருத்தப்படுறோம்னா, ஒரு தமிழ்நாடு என்டையரா 8 கோடி பேர் பாதிச்சதுக்கு மிக முக்கியமான காரணமா சொல்றது ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கா இருந்திருந்தாக்கா இந்த பிரச்சனைகள், குறிப்பா பெண்கள் குழந்தைகள் மீது அந்த போதை கலாச்சாரம் நடந்திருக்காது. தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 24 மணி நேரத்துக்குள்ள 1700 கிலோ குட்கா பொருள் எடுத்து கொண்டு போய் பெரிய குழி தோண்டி போட்டு புதைக்கிறாங்க காவல்துறைனாக்கா. எவன் விற்கிறான், எவன் சப்ளை பண்றான், எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கல காவல்துறைக்கு இதுக்கு முன்னாடி. அப்போ அந்த காவல்துறையை ஃபங்க்ஷன் பண்ண விடாம வச்சிருந்தது யாரு? அந்த அப்பாவின் ஆட்சி தானே. ஸோ அதை முடிவு கட்டின 24 மணி நேரத்துல எப்படி சார் ஒரே நாள்ல 1700 கிலோ? அதான் நானும் கேக்குறேன், எப்படி நடந்துச்சு? அப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதானே இருக்கு. இந்த கண்ணுக்குட்டி பண்ணுக்குட்டி ஒருத்தன் கள்ள சாராயம் எப்படி திடீர்னு எடுத்து கல்டிவேஷன் இல்லையே எங்க? அதான் 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தான்? திமுக காரன் சொன்னதை கவனிங்கன்னு சொன்னா போதையை ஒழிப்போம், கஞ்சா ஒழிப்போன்னுவான். எங்க ஒழிச்சிருப்பான், அவன் பின்னாடி ஒழிச்சு வச்சிருப்பான்னு இந்த மாட்டினானா இன்னைக்கு முடிஞ்சு போச்சா? ஸோ இந்த ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்ச், இது கூட இந்த விஷயம் முடியறதுக்குள்ள டாஸ்மார்க் மூடும். அது பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டுருக்கு சார் தமிழ்நாட்டில்.
எடுத்த உடனே நல்லா புரிஞ்சுங்க, எந்த ஒரு ஆட்சியும் சாபத்துக்கு ஆளாகிறீங்க, பாத்துக்குங்க. இப்படி பேசி பேசி அவர் சிஎம் உட்கார வச்சிருக்கீங்க. என்ன இல்லையா அந்த டாக்கு வேற இப்படி போகுது. ஏன் அவங்க இருக்கும்போது தான் 500 கடையை மூடினாங்க, இப்போ வந்துட்டு 700 மூடிட்டு இது என்னமோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. போட்டிருக்காரு, இவரெல்லாம் போட்டிருந்தாரு, 69 போட்டிருந்தாரு. 69 ஆமா போட்டிருந்தாரு. தம்பி இன்னுமா நீ இதெல்லாம் அவன் அந்தந்த சீசன்ல செய்யறதுதான். என்னமோ இப்ப வந்து உட்காந்துட்டு கடையை மூடிட்டாங்களா, இது ஒரு பெருமையா பேசிட்டு இருக்காங்களான்னு சரி. வலைதளங்கள்ல போயிட்டு இருக்குது. சரி, இப்போ இந்த 16 போட்டதும் சரி, இந்த முண்டை கலப்பை, அப்புறமேட்டு இப்போ கலப்பெல்லாம் இருக்காதுன்னு வச்சுங்க, என்ன இந்த அண்டா குண்டா பெரிய மிசை, இது எல்லாருமே ஒரு ஆட்சி அமைச்ச பெரிய மனுஷன் அளவிட்ட சாபம் உங்களுக்கு தான் வந்து சேரும், எப்படியா கட்சிக்கு தான் வந்து சேரும். நிச்சயம். மனுஷங்க என்ன மனுஷை. அந்த வீடியோ எல்லாம் பாக்கலன்னு நினைக்கிறேன், பாத்துருப்பாரு. விட்டு போச்சுங்க, என்னங்க நான் ஏதுன்னே தெரியாம வந்துகிட்டு. குடும்பத்துக்கு 5000 1.5 லட்சம் குடும்பத்துக்கு கொடுத்துருந்தா அவங்க ஓட்டு போட்டிருந்தா கூட நெருக்கம் வந்திருப்பான். ஆனா அதெல்லாம் சொல்றது நான் இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படி பெரிய மீசை வச்சு ஓட்டிட்டுலாம் இருந்தேனே, எப்படியாவது சப்போர்ட் பண்ணி பேசி முட்டு கொடுத்த மாதிரி பேசி ஏதாவது சம்பாதிக்கலாம்னு நினைச்சேனே, மண்டு விழுந்துருச்சேன்றதான். நான் என்ன சொல்றேன்னாக்கா, இது வரைக்கும் இந்திய வரலாறு சந்திக்காத முதல் முறையாக தளபதி விஜய் அவர்கள் சொன்னது, ஆட்சி ஏற்ற அன்றைக்கே வெள்ளை அறிக்கை கொடுப்பேன்னு சொன்னார்ல. எந்த ஸ்டேட்லையுமே இது வரைக்கும் எந்த சிஎம்மும் இந்தியாவில் இது வரைக்கும் செய்யலை. ஆட்சி அமைச்சு அன்றே வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன், இது வரைக்கும் ஆண்ட 2 திராவிட கட்சிகள் செஞ்சு வச்சிருக்க வரலாறோட லட்சணம் என்ன, எவ்வளோ கடன் சுமை இருக்குன்றதை ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலையும் தெரிவிக்க போகிறேன்னு சொன்னது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட், ட்ரமாட்டிக் சேஞ்சு. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்மார்க்கை மூடுறதெல்லாம் வந்து சகஜமாக பேசுகிறதானு சொல்லுவாங்க. எந்த அரசாங்கமும் எடுத்த எடுப்பில் வந்து டாஸ்மார்க்கில் கை வைக்காது. ஒரே இது போட்டுருந்தாரு டாஸ்மாக். போகும் போடும் 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 கீழே வச்சு போட்டுக்கிறேன். நான் தான் கம்மியான ரவுண்டு. அதாவது டாஸ்மாக மூடணும் சார், கம்பல்சரி. அதெல்லாம் வந்து மூடிடுங்க, அதெல்லாம் வச்சுக்கோ. இல்ல 10 மணிக்கு மேல மூடிடுவோம். 10 மணிக்கு இல்ல மூடுறது இல்லையா? 10 மணிக்கு மேல மூடுறது இல்லைன்றதானே இங்க பிரச்சனையே. ஆமா, அந்த 10 ரூபா மேட்டர் என்னாச்சு? அப்புறம் இந்த வாரம் வாய்ப்பு இருக்கா? இந்த வாரம் அதாவது நானும் கட்டன் ஜெய ஊத்திக்கிறேன். டாஸ்மாக் பங்கு நமக்கு கொஞ்சம். தம்பி லிங்கேஷ் பார்க்கணும், நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு. அவன் இன்னைக்கு கட்டஞ்ச அவர் வந்து பால் இருந்தாதான் சாப்பிடுவார். தம்பி என்ன தம்பி, பால் டீ ஆமான்றான் பாருங்க, கூச்சமே இல்லாம. அண்ணன் டீ கொண்டு வந்து முதல் 717 டாஸ்மாக் வந்து மூடுறீங்க, நல்ல விஷயம். இந்த 10 ரூபா மேட்ரு ஒன்று ஓடிட்டு இருக்கு, அது சே பாலாஜி அவர்களுடைய இது இருக்கு இல்லையா, 10 ரூபா. அது என்ன பண்ண போறீங்க, என்ன கதை அது? பாலாஜி இனிமேட்டு பத்திரமா போவார். ஆனால் இதற்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூல் காலேஜஸ் நீங்கள் ஆன் தி மெயின் ரோட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டில் ஆன் தி மெயின் ரோட்டில் இருக்கும். அந்த மெயின் ரோட்டில் உட்காந்து குடிக்கக்கூடிய காட்சியை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். நம்ம அந்த சைடு நம்ம போகும்போதெல்லாம் ஆன் தி மெயின் ரோட் கடைக்கு வெளியில் உட்காந்து குடிப்பானுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வடபழனி பஸ் டிப்போ இருக்குது. ஸோ அந்த டிப்போக்கு போக வரக்கூடிய நடந்து போகக்கூடிய நபர்கள், அங்கே இருக்க ஃப்ளாட்ஸில் அவ்வளோ பேர் இருக்க நபர்கள் எல்லாரும் முகசொலிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடிச்சிட்டாங்க அங்கே விழுந்து கிடக்கிறது, படுத்து கிடக்கிறதுன்னு. ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாண்டு இது போன்ற நபர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மூடுறது, இது ஒரு பெரிய இம்பேக்ட். இதவே செய்யும்பொழுது இந்த 10 ரூபா 8 ரூபா போன வாட்டியே இல்லை சார், போன வாட்டியே காத்தே நீ ரொம்ப ஓவரா போற அப்படின்னு கமெண்ட் போட்டாங்க. உன் சிட்டிங்கே சரியில்லை அப்படின்னு பசங்க அவ்வளவு பேர் போட்டாங்க. என்ன இப்ப ஒருத்த கட்டன் குடிக்கிறது கண்ணாமுன்னு குடிச்சு காமிச்சா அவங்க என்ன நினைப்பாங்க? காலை மடக்கி உட்கார முடியலன்னு சொல்லிட்டேன், அப்புறம் காலை எழுதி உட்கார்ந்துருந்தா ஒரு சிட்டிங்கே தப்பா இருக்குன்றீங்க. ஆமா, சரி பழக்க தோசை காலை ஆட்டினா ரொம்ப ஆட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன்றீங்க. அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு ஜேர்னலிஸ்ட் உட்கார்ந்துருக்காரு, கொஞ்சம் கூட மரியாதையா கொடுக்க மாட்டேன். யாரா ஜேர்னலிஸ்ட்? இவர் தான் ஜேர்னலிஸ்ட். அப்புறம் சார் சொல்லுங்க. இல்ல டாஸ்மார்க்ல நீ 10 ரூபா மேட்ன்றதெல்லாம் இனிமேட்டு எடுபடாது சார். இனி வந்து இப்பவே நம்ம வந்து வலைதளத்தில் நிறைய பாக்குறோம், இன்டர்நெட் இது எக்ஸ்ல இன்ஸ்டாகிராம் பாக்குறோம். எல்லாருமே வந்து அந்த 10 ரூபாய வந்து கொடுக்க மாட்டோம், எதுக்கு உனக்கு 10 ரூபா கொடுக்கணும், இந்த ஒரிஜினல் ரேட்ல அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் ஒரு ஆர்டர் போட்டாருன்னா, இந்த 10 ரூபா இந்த டாஸ்மாக் இருக்கிறதெல்லாம் போட்டாருன்னா அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துரும்ல. இந்த 717 கடையை மூணுனதை விட இந்த 10 ரூபா மேட்ரு இன்னும் கொஞ்சம் பயங்கர. 10 ரூபா இனிமேட்டு வாங்க மாட்டாங்க சார். அதெல்லாம் அவர் தனியாக இதுக்கெல்லாம் ஆணை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்ற அன்னைக்கு சொன்ன விஷயம், நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏலேருந்து தொண்டன் வரைக்கும் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடலாம் நினச்சிங்கனாக்கா அந்த சீனுக்கு இங்கே இடம் கிடையாது. அப்படி ஒரு நினப்பு இருந்தால்
அழிச்சிருன்ட்டாரு. நிறைய நபர்களுக்கு தளபதியை பற்றி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சில விஷயங்கள் எப்பயுமே வந்து இண்டிவிஜுவலாக அவருக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அவர் தான் முடிவு எடுப்பார். அதுலேருந்து எப்பயுமே ஒருபோதும் அதுலேருந்து மாறவே மாட்டார். நீங்கள் வந்து நம்ம இத்தனை வருஷம் கூடயே இருந்தோம், நம்ம இப்படிலாம் இருந்தோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம், அப்போ நம்ம வந்து என்ன வேணால் செய்யலான்னு இந்த பிரியாணி கடையில் போய் சண்டை போடுவாங்க திமுக சோத்துக்கு, அந்த மாதிரி சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத சில வேலைகள் செய்யக்கூடிய இந்த விஷயம் இருந்தாக்கா, நீங்கள் இந்த இடத்தில் ஜெயலலிதாவை விட மிக ஸ்ட்ரிக்டான ஒரு சிஎம் தான் இனிமேல் பார்ப்பீங்க. ஏன்னா பள்ளியோன்னு நினைச்சேன், இதுக்கு மட்டும் கத்துது அது. இல்ல இதேதான் அண்ணன்னு சொன்னாரு, அன்பான சர்வாதிகாரம் பண்றேன் அப்படின்னாரு. இந்த அண்ணன் சீடை நமத்து தான் போகுது எப்பவுமே. சீடைகள் நமத்து போறது சாப்பிட்டு பாரு சார், அது பீடைகள் சீடைகள் இல்ல, அதுங்களை விட்டுருங்க. பாடையிலே இல்ல சார், ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயலலிதாவை விட மிக ஸ்ட்ரிக்டான ஒரு முதலமைச்சராக தான் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு விஷயத்த வந்து உள்வாங்கியிருக்காருனாக்கா, இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதை விஜய் எந்த அளவிற்கு சந்தோஷமாக கொண்டாடுகிறாரோ அதை விட ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம அண்ணன் சிஎம் ஆயிருக்காரு, நம்ம புள்ள சிஎம் ஆயிருக்காருன்ற அந்த உணர்வு தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கணும் பொழுது அவர் ரொம்ப கிளியர் கட்டா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாரு. இது மக்கள் நம்மளை எந்த அளவுக்கு நேசிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரே முதல் முறை எடுத்த உடனே இப்படி கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல சிஎம் ஆயிருக்குன்றது, அது இன்னைக்கு இந்த 70 வருஷ திராவிட கட்சி ரெண்டுத்தையும் உடைச்சு முடிச்சிருக்குன்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ பதட்டப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இல்ல 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 இதாகுது இல்ல காலம் மறக்க இல்ல, உட்கார முடியல, மரியாதையா உட்காரலாம் தான் பார்த்தேன். அது சரிப்பட்டு வராது போல. நான் பொசிஷனுக்கே மாறிக்கங்க. இல்ல வேண்டாம். இல்ல சார், கரெக்டா இங்க நீங்க சாஞ்சுக்கிட்டீங்க. இல்ல பரவாயில்ல, வாங்க. ரொம்ப நேரம் பேச வேண்டியது இருக்கு. பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் தம்பிங்க கோபப்படுவாங்க, காத்தே உன் சிட்டிங்க சரியில்லைன்னு வாங்க. அட்ஜஸ்ட் பண்ணீங்கப்பா. எது பண்ணாலும் திட்டுறாங்க, காலி இப்படி வச்சிருந்தாலும் திட்டுறாங்க. விஜய் அவர்கள்னு சொல்லும்போது நீ சிஎம் விஜய் தான் சொல்லணும்ன்றாங்க, குந்தளிக்கிறாங்க. அவரே சொல்லுவார், அதுதான் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அந்த இதெல்லாம் ஓகே சார். இதை தாண்டி ஒரு ட்ரெஸ் கோடு ஒண்ணு, இப்போ ஒரு கோட் ஷூட்ல, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கோட் ஷூட்ல வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது ஏதாவது குறியீடா, என்ன விஷயம், யாரும் பண்ணாதது, இது வரைக்கும் இருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் யாருமே வந்து கோட் ஷூட்ல இருந்து வெளிநாடுகள் போகும்போது, துபாய்க்கு போகும்போது, மக்கள் நலம் சார்ந்து போகும்போது போடுவாங்க, சைக்கிள் ஓட்டும் போது ஓட்டிட்டு போவாங்க, ஓகே. பட் புதுசா சட்டசபைக்கு வரும்போதே வந்து பதவி ஏற்கிற அன்னைக்கு போட்டாது சரி ஓகே நல்லா இருக்கு சார். அதே வந்து கண்டினியூ பண்றாருன்னும் போது என்ன விஷயம், ஏதாவது விஷயம் இருக்கு அதுல? எல்லாருமே யோசனையா இருக்கு. நான் நேத்து கூட வீடியோல பேசும்போது நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வரான்னு பாப்போம்னு பார்த்தா இல்ல நான் அதை தான் போட்டு வர போறேன் அப்படின்னு வராருன்னா இதுதானா ரெகுலரா? இனிமே ட்ரெண்ட் செட்டர் சார். எப்பயுமே புதுசா யங்ஸ்டர்ஸ்களுக்கு மத்தியில இனி காலங்காலமா அந்த வேட்டி சட்டை, அதாவது கட்சிக்காரன் அரசியல்வாதினால இந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு தோணியவே வந்து மொத்தமாக மாற்றிட்டார். நீங்கள் அவர் போட்ட பேண்ட் ஷர்ட்டு கோட் ஷூட்டை பற்றி பேசுறது எல்லாமே இந்த பாருங்க, இந்த கயிறு வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. ஆமாம், வரண திடீர்னு சிவப்பு கயிறு கட்டி இருக்காரு கையில். இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். எதுவும் விஷயம் இருக்கான்னு கேட்குறேன். ஏதாவது, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல உதயநிதி டிஷர்ட்ல வந்து வராரு இப்பெல்லாம். அவர் ஆரம்பித்தது டிஷர்ட். இப்போ விஜய் அவர்கள் கோட் ஷூட்ல வந்து வராரு. இப்ப இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு இந்த அரசியல் ரீதியா பார்க்கும்போது 2 பேரும் யங்ஸ்டர். அதாவது அரசியல் 50 வயசுன்றது ஒன்றும் கிடையாதுன்றதுனால ஒரு 2 பேரும் யங்ஸ்டரா இருக்காங்க, ஓகே. இப்ப நாளை பின்ன இவங்களை பார்த்துட்டு மற்றவங்களும் டிஷர்ட் போட்டு வரேன், ட்ராக் ஷூட் போட்டு வரேன் அப்படின்னு வர ஆரம்பிச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி இதுவா இருக்குல்ல, பதட்டமா இருக்கு. இருப்பா அது செட் ஆகல, பதட்டமா இருக்குன்ற மாதிரி எதனா ஆயிட போதும்னு பாக்குறேன். ட்ராக் பேண்ட் யார் போட்டு வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? வேணாம் இல்ல, இப்ப சீனியர்ஸ் இருக்காங்கல்ல நிறைய பேர். ஏன் நீங்க சொன்ன மாதிரி கேனர் அவர்கள் வந்து கோட் சூட், கேனர் அவர்கள் கோட் சூட் போட்டு வந்தா எப்படி இருக்குன்னு கேட்டாரு செங்கோட்டையன். இல்ல தமிழ் கலாச்சாரத்தை வந்து மறக்கறாங்கன்னு சொல்லலாமா? எல்லாரும் நீங்க எல்லாரும் தளபதி விஜய் ஆக முடியல, எல்லாரும் ஆக முடியாது. பட் அந்த ட்ரெண்ட் அவர் உருவாக்குறாரு சார். சொல்றேன், இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள், என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு நாள் ஒரு பேண்ட் சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அதே மாதிரி ஒரு காஸ்டியூம், திடீர்னு டிவிக்கு துண்டு சுத்த ஆரம்பிச்சாலும் இருங்க நாங்களும் துண்டு சுத்துறோன்னு துண்டு சுத்தி எல்லாரும் மூஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டாங்க. இப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெண்ட் செட் பண்ணும்போது இப்போ ஒரு பண்ணும்போது அவங்க பண்றாங்கல்ல, அப்படி பண்ணும்போது ஒரு கோட் ஷூட் போட்டு வரணும். இல்ல
ஸ்டாலின் சொல்லிட்டாரு பாரு, இதான்ப்பா ட்ரெண்டு, எல்லாரும் சட்டசபைக்கு இப்படிதான்ப்பா போகணும்னு சொல்லி அமிச்சிட்டாருன்னா அந்த ட்வீட் பாருங்க. அதையும் அவரு லாஸ்டா போடுற ட்வீட் மாதிரியே இல்ல இந்த தடவை வந்து ட்வீட் போட்டது யார் போட்டுட்டு ஸ்டாலின் அவர்கள் போட்ட மாத்திட்டாரு. என்னன்னு விஜய் போடுற மாதிரியே அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி கலோக்கியலா முன்னாள் சிஎம் போடுற மாதிரியே முன்னாள் சிஎம் இப்ப வந்து ட்வீட் வார்த்தைகள் வந்து தூய தமிழ் எல்லாம் கிடையாது, ம். கலோக்கியலா அந்த மாதிரி சேகர் பாபு கோட் சூட் போட்டு வந்தா இவர் இருக்கும். விழுந்துருச்சு, தவறிடுச்சு, இருந்திருக்கு இல்லன்னு. இல்ல கோட் சூட்டு தளபதி ஏதோ புதுசா ட்ரெண்ட் ஏதோ செட் பண்ற மாதிரி தெரியுது. பழைய போட்டோ எல்லாம் பாருங்க போட்டிருப்பாரு யாரு சேகர் பாபு. கோட் சூட்டா? அது ரிசப்ஷன், கல்யாண ரிசப்ஷன்ல போட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு வந்து பழசு நம்ம கூட தான் போட்டு இருந்திருப்போம் கல்யாண ரிசப்ஷன்ல. கோட் சூட் போட்டிருந்தாரா? இப்ப போடுவாரா? இப்ப போட்டுக்க மாட்டாரு. குளத்தூர் மக்கள் பல வெளியில இருக்காங்க, கோட் சூட் எல்லாம் போட்டு வராதீங்க. யார பிச்சுமணி அப்படின்னு போவாப்ல அந்த மாதிரி வந்து போனாருன்னா சரி விடுங்க சார், அந்த பிச்சு பண்ணி விட்டுருங்க, நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். அதுதான் சார், இப்ப இந்த ட்ரெஸ் ம். பிளஸ் ஒரு ஒண்ணு பண்றாங்கன்னா இல்ல. இப்ப என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வேஷ்டி சட்டையில வந்தாரு, ஒரு தொப்பி போட்டிருந்தாரு, ஒரு கண்ணாடி போட்டிருந்தாரு, அதுதான் அவருடைய அடையாளமா மாறிடுச்சு. கலைஞர் அவர்கள் வந்து ஒரு கருப்பு துண்டு கண்ணாடி. போட்டிருந்தாரு, கண்ணாடி போட்டிருந்தாரு, அது அவருடைய அடையாளமா இருந்துச்சு. அம்மா அவர்கள் வந்து ஒரு அவங்களுடைய அந்த ட்ரெஸ் கோட் Green saree. ஒரு சாரியா இருக்கட்டும், அவங்க வைக்கிற அந்த பொட்டா இருக்கட்டும், கையில ஏதாவது ஒரு வளையல் மாதிரி ஒன்று போட்டு, ஸோ இதுதான் ஒரு ட்ரெண்டாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு ட்ரெண்டை அவருக்குன்னு செட் பண்றாரா? கோட் ஷூட் போட்டு வர்றதுதான் என்னுடைய இல்ல, அவருக்குன்னு ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு ப்ரௌன் பேண்ட், ஒரு ஒயிட் ஷர்ட் எல்லாரும் போட்டு சுத்த ஆரம்பிச்சேன் போட்டாங்க. இப்போ டக்குன்னு சடனா வந்து மரியாதையை போச்சு. இப்போ சடனா கோட் ஷூட்ல வந்திருக்காரு பொழுது. பட் எவ்வளவு நல்லா இருக்குல்ல அந்த காசு. அதனால அந்த மாதிரி மக்கள் மாறட்டும், இப்போ என்ன தப்பு? ஏன்னா இந்த மாதிரி கோட் ஷூட் போட்டு எல்லாரையும் வந்து உடை ரீதியாக இன்னைக்கு வந்து மேலே துண்டு போடக்கூடாது, தலையில் துண்டு போடக்கூடாது, தோளில் துண்டு போடக்கூடாது, இடுப்பில் கட்டணுன்ட்டு இருந்த ஒரு சமூகத்தை கோட் ஷூட்டு போட்டு மாற்றணும்னு அம்பேத்கர் எவ்வளோ முயற்சி எடுத்தார். பட் இந்த சூழல், அதாவது கடந்த ஸ்டாலின் ஆட்சி நடக்கும்போது வரைக்கும் வேங்கை வயலில் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. புல்லட் ஓட்டுனதுக்கு வெட்டினானுங்க, படித்ததுக்கு வெட்டினானுங்க போது சாதிய பாகுபாடு இவ்வளோ இருந்து கொண்டு தான் இருக்குது. இன்னமும் திருப்பூர் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து இப்போ போன வருஷம் வரைக்குமே அது டாக்குமெண்ட்ரியாகவே ஃபைல் ஆயிருக்கு. செருப்பு போட்டு அந்த ஊரில் நடக்கக்கூடாது, முழுச்சட்டை வந்து போட்டிருக்கக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய ரூல்ஸ் அங்கே இன்னமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த ட்ரெண்டையும் இவர் மாற்றுறாரு அப்படின்ற மாதிரியான, எல்லாருக்கும் எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற மாதிரி இவர் போடுறத பார்த்துட்டு ஆப்வியஸ்லி எல்லாரும் போடும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் தான். இல்ல இதுல நம்ம கபாலி இந்த மாதிரி படத்துல எல்லாம் வரும்ல, உனக்கு நான் கோட் ஷூட் போடுறது உனக்கு இது வேணா, நான் வலிக்குதுன்னா கோட் ஷூட் தான்டா போட வேண்டாம், ஸ்டைலா போடுறேன், அந்த மாதிரி ஒரு தாட்டா உங்களுக்கு நாங்க இது மாதிரி சாமானிய பிள்ளைகளும் அந்த மாதிரியான காஸ்டியூமை வந்து போட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலாக கூட அது மாறும்ல சார். அதாவது உடையை வைத்து இப்போ நீங்கள் பொதுவாக சாதியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலத்து மனிதர்கள் வந்து இந்த காலத்தில் வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா, தம்பி எந்த ஊர், முதல்ல ஊரை கேட்பாங்க. ஊரை வச்சு இந்த ஊருக்குள்ள இந்த சாதி அப்படின்ற மாதிரியும் பேர் என்னன்னு, பேரு குலதெய்வம் அப்படின்னு, பேர் என்ன, குலதெய்வம் என்ன, இப்படி எல்லாம் கேட்டு அடையாளப்படுத்துறதுக்காக சில வேலைகள் நடக்கும். அப்புறம் போட்டிருக்க காஸ்டியூமே சில இடத்துல சில நபர்களை வந்து அடையாளப்படுத்துற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி காமனா எல்லாரும் இப்போ கோட் ஷூட் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க ஃபாரின்ல போயிட்டீங்கன்னாக்கா காமனாக வந்து கோட் ஷூட் போட்டு ஒரு கலாச்சாரத்தில் ஏன் என்ன சாதி மதம் எந்த ஊருக்காரன்றதை உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு அந்த ஒரு ட்ரெண்டவே இது உருவாக்கும் அப்படின்ட்டு இருந்துச்சுனாக்கா இது பெரிய முன்னெடுப்பாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக அது ஒரு பெரிய, ஏன்னா விஜய் அவர்கள் தளபதி பொறுப்பேற்ற பிறகு, முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ், இன்னைக்கு அவர் சொன்ன இன்னொரு விஷயம் கூட பாருங்கனாக்கா, நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், இந்த கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை வந்துடவே கூடாதுன்னு ஒரு அரசாணை. அப்படி ஒவ்வொன்றா கொண்டு போய் அவர் சொன்னது போல ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பைக்கும் காரும் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை மாற்றுவதற்கான எல்லா முன்னெடுப்பும் எடுக்கும் பொழுது இந்த உடை கலாச்சாரமும் வந்து முற்றிலுமாக மாறும். 2 விஷயம் மாறும் சார். ஒன்று பிடிச்சு போடுறது, இன்னொன்று இந்த ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்து போடுவோம். இன்றைக்குமே நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, என்ன தெரியுங்களா? இந்த ட்ரெஸ்ஸு புதுசு வாங்குவாங்க, சீக்கிரத்தில் போட்டு தொலைய மாட்டாங்க, 4 நாள் வரட்டும் தம்பி உனக்கும் இந்த பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. அது தேவையில்லாம சப்ஜெக்டுக்குள்ள வந்துருச்சு. 20 வருஷத்துக்கு கழிச்சு தான் போடுறது. ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரெஸ்ஸை எடுத்தோமா, அன்னைக்கு போட்டோமா. நம்ம இப்ப பாருங்க சார், நான் தளபதி பதவி ஏற்கிற அன்னைக்கு முதல் நாள் போறேன், அதே ப்ரௌன் கலர் பேண்ட். நான் யூஸ்வலா ப்ளூ தான் போடுவேன், உங்களுக்கு தெரியும், எனக்கு அதுதான் என்னுடைய காஸ்டியூம் கோடு. அது வந்து உடனே ப்ரௌன் கலர் இது பேண்ட் வாங்குறேன், ஷர்ட் வாங்குறேன், புது ட்ரெஸ். அன்னைக்கு வந்து தளபதி, ஏன்னா
எனக்கு இந்த ரம்ஜானுக்கு நம்ம போடுறது எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த மகிழ்ச்சி தளபதி அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கும் பொழுது எனக்கு அந்த மகிழ்ச்சி இருந்துச்சு. நான் புது ட்ரெஸ் தான் நீ போடணுன்ட்டு முதல் நாளே போய் வாங்கிட்டு வந்துட்டு புது ட்ரெஸ் போட்டு தான் போனேன். ஸோ இது போல் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நான் பல நபர்கள் போடாமே வச்சுருப்பானுங்கள்ல, இது எல்லாத்தையும் உடைச்சி ஒரு கோட் ஷூட்டை போட்டு ஒரு மகிழ்ச்சியாக அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலே மாறும்ல. சாதி அடையாளம்ன்றதை முற்றிலுமாக உடைக்கிற, ஏன்னா சாதி அடையாளத்துக்கு அப்பாற்பட்ட நபராக தான் விஜயை பார்க்கணும் பொழுது இது நல்ல ஒரு முன்னெடுப்பு தானே. இப்ப அது பிரச்சனை இல்ல. அடுத்த வாரம் நம்மளும் கோட் ஷூட் போட்டு உட்காரோம். மழை டைம்ல எப்படி கோட் ஷூட் போட்டு போவாங்க? இப்ப அதுதான் பிரச்சனை. சொல்லுங்க, மழை டைம்ல எப்படிங்க கோட் ஷூட் போட்டு போவாங்க? பாஜக தலைவர் கேட்டார்ல, என்ன பண்ணுவீங்க? நல்ல டைம்ல எப்படி கோட் ஷூட் போட்டு போவீங்களா? போயிடுவீங்களா? போக முடியுமா உங்களால? ஷூ நனைஞ்சிருச்சுன்னா அப்புறம் எடுத்து கையில வச்சுக்கிட்டே தான் போகணும். எதுக்கு சொன்ன மலையவே கீழே போட்டு கூட மேலே ஏறி போவாங்க. இந்த வாயெல்லாம் ஆகாது தம்பி உனக்கு. நான் சொல்லலைங்க, யாரோ சொன்னாங்க. அதாவது நான் ஒரு ஐபிஎஸ் இல்ல சார், இல்ல கொஞ்சமாவது அறிவோட பேசணும், புரியுதுங்களா? நீ ஐபிஎஸ்ஸா இருந்துக்க, யாரா வேணா இருந்துக்க, மழை டயத்துல கோட் ஷூட் போவேன் கேட்டா கக்கூஸ் போகும்போது கோட் ஷூட்டோடய போவ நீ இப்பெல்லாம் கேட்ட என்ன சொல்றது? நைஸ் ஹியூமன் பீயிங், அதை விட்டுருங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு வார்த்தை. இடம் பொருள் ஏவல்றது நமக்கு தெரியும். நீங்க வந்து ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து பெரிய குரலிவத்தெல்லாம் காமிச்சிங்க. 2 முறை நீங்கள் வந்து போட்டிட்டீங்க. 2 முறை போட்டியிட்டும் படுதோல்வி தான் அடைஞ்சிங்க. கோயம்புத்தூர், அரவக்குறிச்சின்னு. தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலையும் ஏற்றுக்கொள்ளலை, பிஜேபி ஏற்றுக்கலை. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட முகமாக இல்லாமல் வந்திருந்தால் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ உங்களை அந்த கேட்டகரியில் தான் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வின்னு நான் பார்க்குறேன். மழை பெய்யும் போது கோட் ஷூட் போட்டு போவீங்களா? இது ஏன் சார் காமனாக ஒரு ஜென்ரலாக ஒரு அறிவு வேணாமா சார்? அந்த நேரத்துக்கு அந்த மாதிரி போகணும்னா எப்படி போகணும்னு சொல்லி அவர் போக போகிறாரு. முதல்ல இந்த மழை வெள்ளம் வரக்கூடிய இந்த ஒரு பாதுகாப்பை முன்னெடுக்காமல் போனதோடைய விளைவு தான்றது முதல்ல அவர் புரிஞ்சுக்கிறேன். காலங்காலமாக 2 ஆட்சியுமே இயற்கை பேரிடர் வர்றது வேற. இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாம் முங்கி போய் கிடந்துச்சுனாக்கா அதுக்கு 4000 கோடி பேக்கேஜ்னு வச்சுட்டு நீங்கள் பண்ண அழிச்சாட்டின்னு ஒரு காரணம் இருக்குல்ல. அது எல்லாத்தையும் உடச்சி சரி செய்யக்கூடிய வேலையை தானே இப்போ எடுக்க போறாருன்ற பொழுது இந்த தடவை ஒரு பருவகாலம் சீக்கிரமாவே தொடங்குதான். யாருக்கு யாருக்கு பருவகாலம் சீக்கிரம் தொடங்குது? மழை தொடங்குதான் இந்த தடவை. என்னங்க சரி, பருவகாலம் யாருக்கு தொடங்க? நான் லிங்கேஷை பார்த்தேன், லிங்கேஷ் சிரித்தான், பொத்தி வச்ச மல்லிகை மட்டும்னு பார்த்தேன். சரி, ரைட், ஓகே. இந்த தடவை சென்னை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. இதுக்கே பொத்திக்கிட்டு வந்துருவாங்களே. அடுத்தது மழை, இங்க பாரு என்ன ஆட்சி நடத்துது, இன்னும் சென்னையில தண்ணி நின்றுகிட்டே இருக்குது, அடிக்கிற வெயில் மண்டைய பொழந்துகிட்டு இருக்கு சார். வரும்போது நம்ம அதை என்னன்றத பேசல மரம் வரும். இல்ல அந்த முன்னெடுப்பெல்லாம் முன்ன கூட எடுப்போம். நீங்க வந்து நான் எப்பயுமே வந்து இவர் என்ன உதயநிதியா நைட் நல்லா மழை காலம் வந்ததுக்கப்புறம் நைட்டு டார்ச் தூக்கிட்டு போய் சுத்திட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு கிடையாது. அதுக்கேற்ற முன்னெடுப்பு என்ன சார்? டார்ச்சை பத்தி நீ தமிழ்நாடு பேசாது. டார்ச்சை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஏன் அவரை போய் பார்க்கல? அவரை போய் ஏன் பார்க்கல? அவர் ஏன் வந்து பார்க்கல? நியாயமான கேள்வி தானே? நியாயமான எல்லா இடத்துக்கும் இவர் தானே போய் பார்க்கறாரு. ஒரு படம் எடுத்தாங்க, ஒரு பெரிய நடிகர் அப்படின்ற முன்னிலையில அவருக்கு போய் பார்த்தா ஒரு நியாயம் இருக்குது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவரை வந்து இவர் தானே பார்க்கணும். இவர் ஏன் போய் அவரை பார்க்கணும்? கட்சிகளை போய் பாக்குறது வேற. ஆமா, நாங்க வச்சிருக்கோம்ல. நீ வச்சிருக்க, அதுதான் பிரச்சனையே. கட்சியை கொண்டு போய் வச்சுட்ட, அதான் எம்பி இருக்கோம்ல, நிறைய பார்த்தாச்சு. அப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல சார். அவருக்கு தெரியும் அம்மா பெரிய ஓனரையே தொங்கடிச்சானுங்க, நம்மளா எம்மாத்தரம். அத்தடி அத்தடி சீட்டு நல்ல வேலை வாங்கல போச்சு. இல்ல இப்ப அது இல்ல முக்கியமான விஷயம். இந்த ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்கல்ல. ஆமா, நடிக்கிறாங்களா? நடிக்கலாம். இல்ல நடிக்கிறாங்களான்னு கேட்டேன். ப்ரோமோ ஷூட்டோட நிறுத்தி இருக்காங்களா? நடிக்கிறாங்களா? அது ஒரு 100 நாள் ஓடிச்சு. ப்ரோமோ ஷூட் நல்லா இருக்கான், நம்ம இதுலயே நிறுத்திடலாம், படம் பண்ண வேணான்ட்டாங்களாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? நீங்களும் நான் உட்காந்து பேசும்போது ஒண்ணு பேசணும். எஸ், வாங்க. கரெக்டா? வாங்க. நான் சொன்னேன் வெரி சார், ஒருவேளை விஜய் வந்து சிஎம் ஆகிட்டா, அப்ப ரஜினி கமல் வந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, அப்ப விஜய் சிஎம் ஆயிட்டா இந்த படத்துக்கு சென்ட்ரா வந்து சிஎம்மா விஜய், இந்த பக்கம் லெஃப்ட்ல கமல், ரைட்ல ரஜினி, எப்படி சார் இருக்குன்னு
நம்ம இது முன்னாடியே பேசும்பொழுது நடந்துரும் போலயே. நடக்காது, நடக்காது, படமும் நடக்காது, இதுவும் வரமாட்டேன். ஆனா வந்து அப்ப நம்ம பேசுனது கூட வந்து உதயநிதிக்கு ஒரு ரோல் வராப்லையா, உதயநிதி கமல் கூடயும் ரஜினி கூடயும் சேர்ந்து அப்படின்போது அப்ப வந்து ஸ்டாலினை வந்து சிஎம்மாவே காட்டுவாங்களா நீங்க கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? இனிமே காட்ட முடியாது. இனிமேல் பீரியட் ஃபிலிம் தான் எடுக்கணும். பீரியட் ஃபிலிம் வரலாற்று படமா தான் எடுக்கணும். அந்த காலத்துல அப்படி நடந்துச்சு. அப்ப ஸ்டாலினா முதலமைச்சரா ஸ்டாலின் இருந்தாரு. நல்ல நடிகர் தான். ஆமா, நடிச்சுதான் இருக்காரு. இடையில கொஞ்சம் இந்த கிளிப்பிங் எல்லாம் பார்த்தேன், இந்த ஒரே ரத்தம் சொல்லிட்டு. இதுக்கு மேல நீங்கள் தளபதி விஜயோடைய போட்டோவை நீங்கள் சினிமாவில் பயன்படுத்தினா கூட சிஎம் ஜோசப் விஜய்னு தானே பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா எல்லாமே நடந்துச்சு பாத்தீங்களா? ஜனநாயகன் இப்ப ரிலீஸ் பண்ணீங்கன்னா தளபதினு வருண்டா, எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா சிஎம் விஜய்னு வரா கலாய்க்கிறாங்க, சும்மா ஜாலியா சொன்னாங்க. தான் நடந்துருச்சு. சார் நீங்க அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும்னு சொன்னாங்க, நடந்துருச்சு. இந்த கூட்டணி எல்லாம் விஜய் கூட வந்து சேர்ந்துரும் சொன்னாங்க, நடந்துருச்சு. பிரபஞ்சம் ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். பிரபஞ்சம் தேர்வு செய்த நபர் தளபதி விஜய் அவர்கள். அதை வந்து இயற்கைக்கு முன்னாடி இவங்களால வந்து ஜெயிக்கவே முடியாதுன்னு நம்ம பல முறை பதிவு செஞ்சோம். இன்றைக்கு பாருங்க, எந்த கட்சியெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்து நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து வரமாட்டோம்னு சொன்னார்களோ அத்தனை நபர்களும் இன்னைக்கு தளபதி விஜயை நோக்கி வரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்துருச்சு. இதை விட ஆச்சரியமான விஷயம், அதிமுக இன்னைக்கு ரெண்டாம் மாதிரி. இன்னைக்கு CV சண்முகத்தை போய் தளபதி விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. SP வேலுமணி அங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 நபர்கள். கான்செப்ட் எங்களுக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு, முன்னாடி இருந்திருக்காரு. ஆமா. இப்போ வந்து ஒரு 3வது இடத்துக்கு போயிட்டாரு. பட் அவர் தானே ப்ராப்பரா சந்திக்கணும். அவர் தானே அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்காரு. அவர் தானே அந்த கட்சியோட தலைவராகவும் இருக்காருன்னு போது அவரை சந்திக்காம CV சண்முகத்தை சந்திக்கிறதுன்னு போது இது ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்க மாட்டாங்களா மக்கள்? என்ன சுயநலம்? ஆமா, இப்போ நாளைக்கு 28 பேர் வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுப்போம். இன்னைக்கு காலையில CV சண்முகம் அவர் வந்து சொல்றாரு, 24 பேர் 25 பேர் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தனியா இருக்காரு. இவர் யாரை மீட் பண்ணும்போது நான் போய் CV சண்முகத்தை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நீங்க எடப்பாடி பழனிசாமி தானே தார்மீக அடிப்படையில போய் எடப்பாடி பழனிசாமி தானே மீட் பண்ணிருக்கணும், ஆனா CV சண்முகத்தை மீட் பண்றீங்களே. இல்ல சார், தார்மீக அடிப்படைன்றதை தாண்டி CV சண்முகம் SP வேலுமணி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, போய் பாக்குறாரு. இல்ல மத்த எல்லாரும் அழைப்பு விடுத்தாங்களா? காங்கிரஸ்ல எல்லாரையும் வந்து ஒரு மரியாதை நிமித்தமா சந்திக்கிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி மரியாதை நிமித்தமா சந்திக்கிறது தானே நியாயமா இருக்கும்? இல்ல சார், நாளைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கணும், கரெக்டுங்களா? நாளைக்கு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய இந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு 30 பேர் வரைக்கும் நாங்கள் தளபதி விஜய் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவங்களையும் போய் சந்திக்க வேண்டியதான மரபு. நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேன், நான் பிஜேபி பக்கம் தான் இருப்பேன்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அவரை போய் எப்படி இவர் சந்திப்பாரு? ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும். அப்ப இந்த 30 பேரோட ஆதரவு நமக்கு வேணும்ன்ற ஒரு காரணமும் அந்த இடத்துல வருதா? இன்னொன்னு கேளுங்க, மதச்சார்பற்ற கூட்டணி அவங்க கூட்டணி, திமுகவுடைய கூட்டணி இருக்கவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த நேரத்துல NDA கூட அலைன்ஸ்ல இருந்த ஒரு 30 பேர், அந்த கட்சியிலுடைய 30 பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க போது இப்ப இந்த கூட்டணி ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? கிடையவே கிடையாது சார். எடப்பாடியை பார்க்காததுக்கும் இப்போ CV சண்முகம் SP வேலுமணி இவங்க அழைச்சி இவங்களை போய் பார்த்ததுக்குமான ரெண்டுக்குமான மேஜர் வித்தியாசம், எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபி அலைன்ஸ்குள்ள தான் இன்னமும் இருக்கிறாரு. பிஜேபியோடு இருக்கக்கூடிய நபர்களோட நம்மளுக்கு உறவு இல்லைன்னு சொல்லி அதுல இருந்து இப்ப நாங்க வெளியே வந்துட்டோம்னு சொன்ன இவங்க 2 பேரும் நாங்க சுத்தமா வந்து பிஜேபியோட இதுல இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம், எங்களுக்கு பிஜேபி கூட இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களே எங்களுக்கு தேவையில்லைன்ற ஒரு ஸ்டேஜ்ல முடிவெடுத்து தான் அவங்க வந்திருக்கிறாங்க, தாவிக்காக ஓட்டு போறாங்க பொழுது. அப்போ தளபதி விஜய் அவர்களுடைய நோக்கம், அவருடைய எடுத்த அந்த பாதையில் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. என்ன ஆனாலும் பிஜேபி பக்கம் போவதாக இல்லை, அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் பக்கமும் போறதாக இல்லை. அப்படி போலன்னும் பொழுது இன்னைக்கு வந்து இவர் கரெக்டான ரோட்ல போறாரு. இன்னைக்கு அதனால தான் தனியா உட்காந்து ஒரு ஆள் கத்திட்டு கிடக்குறாப்புல. டோக்கன் என்ன சொன்னார் பாத்தீங்களா? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறதுக்கு அரசியலுக்கு